தாயில் சிறந்த கோபுரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர், சிற்றூர், தந்தையின் பேர், நம்பி, தாயின் பெயர், தங்கை போகினி, குணத பெயர், வள்ளி, கையிலே கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, குகன், விரட்டுவது, பறவை, எதற்காக? திரையை கொய்யாமல் இருப்பதற்காக. என்ன திரை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. ஏன் செந்தனை முருகனுக்கு கொடுக்குறீங்க? குளிர்ச்சியான பொருளை இறைவனுக்கு கொடுப்பது எங்களுடைய வழக்கம், அதனால கொடுக்கிறோம் சுவாமி. தவத்திற்கு என்ன சுவாமி? தவத்திற்கு, ஒருவர், தமிழுக்கு, இருவர், குணத்திற்கு, மூவர், சமத்திற்கு, நால்வர், சகலத்திற்கு, ஐவர், சுமைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகங்கள், ஒன்பது, பசி வந்தால் 10 பறந்து விடும். ஆபத்து குதவா, பிள்ளை, அருமசி குதவா, அன்னம், தாபத்தை தீரா, அன்னி, அரித்திர மரியா, பெண்டிர், கோபத்தை கடக்க, வேந்தன், குருவடி கொள்ளா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயனில்லை, இவை 7 உலகில் இருந்துமே இருந்தாலும் மறைந்தாலும் வேறு சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். செய் அல்லது செத்து மடின்னு இருக்காங்க. நன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய்யணும். கண்டிப்பா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆமா, வல்லவனுக்கு புல்லு கூட ஆயுதம். அது உண்மைதான் சுவாமி. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். புல்லு அப்படின்னு பேச போனாலே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அந்த வல்லவனுக்கு ஒரு வெளுக்குப்பாறை உண்டு. அப்படின்னு உண்டு. இருக்கு. புல்லால ஒருத்தன் பறந்தான், புல்லால ஒருத்தன் செத்தான். புல்லால ஒருத்தனுக்கு கண்ணு போச்சு. கண்ணு புல்லால புல்லால கண்ணு போச்சு. புல்லால ஒருத்தன் பிறந்திருக்கான். அப்ப ஒன்னு சொன்னா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னது நீ. யார் சொன்னது? ஏமா நான் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது பதிலுக்கு இன்னொன்னு பேசிக்கிட்டே வந்தது யாரு? பேசிக்கிட்டே வந்திருக்கான். பேசுங்க, வேற எங்கயாவது பேசுங்க. அப்படி எல்லாம் அவசியம் இல்ல. வருமா இருமா, முத என்ன பேசுறீங்க அதை கேட்டு பேசணும். நீங்க பேசுறது கேட்கல. இருங்க, எனக்கு கேட்கலனா கூட என்ன சொல்றீங்க? நீ தாராளமா பேசு, தப்பு சொல்லல. நான் கேக்குறது ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்தமா வந்து சாமி சொல்றதுக்கெல்லாம் தெரிஞ்சா பதில் சொன்னமா, தெரியலன்னா வாயை பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா நின்னமா, இல்ல ஆமா ஆமான்னு தலையாடிட்டு பேசாம போனமான்னு போயிட்டா உனக்கு நல்லது. சுவாமி அப்படி பேசாதீங்க. அதை விட்டுட்டு என்னோட எனக்கு எதிரா என்னை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நான் யாரை எதிர்த்து பேசணும்னு நினைச்சதே கிடையாது. அதை இன்னையோட விட்டுறணும். நீங்க இப்படி மண்டக்கரமா பேசுனா இருமா, முத என்ன பேசுறேன்னு கேட்டு பேசணும். பத்தம் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல பேசுறதே கேட்டு வாங்கி பேசணும். சரியா? ஒருவேளை நீ அப்படித்தான் திமிரா பேசுவேன்னு பேசினீங்கன்னா, இவ்வளவு நேரம் நல்லா பாடி நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க, வாங்கின பேரை தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த இல்ல நான் இப்படித்தான் பேசுவேன், நான் தலைகீழா தான் குதிப்பேன்னு குதிச்சேன்னு வை, அந்த பேரெல்லாம் காத்தோட காத்தா கடப்புறதுல பறக்கட்டு போயிடுவேன். அப்படி ஆளு. சரியா? புள்ளால ஒருத்தன் பிறந்தான்னா யாரு சாமி என்னன்னு கேட்கறதோட பாட்டிக்கணும். அதை விட புள்ளால ஒருத்தன் செத்தானா அதெல்லாம் திமிரு தானே. ஏங்க நீங்க தானங்க முதல்ல சொல்றீங்க, அடுத்து நான் சொல்றது இல்லையா? சரி சொன்னேன்ல. ஆமா. புள்ளால ஒருத்தன் பிறந்தான்ல. ஆமா. யாரு பிறந்தது சொல்லு. புள்ளால ஒருத்தன் செத்தான்னு சொன்னோம்ல, அது யார் செத்தது? புள்ளால ஒருத்தனுக்கு கண்ணே போயிருக்கு. உங்களுக்கு அறிவு இருக்கா? மரியாதை பேசி பழகுங்க. நான் யார்கிட்ட முகம் சுண்டி பேசுறேன்? ஒரு கேள்விக்கு கேள்வி பதில். இருங்க முதல்ல. இருமா. ஒருத்தர் பேசுங்க. எவ்வளவு நீங்களே பேசுவீங்க? ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு கேள்வி பதிலா? கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாதுன்னு யார் சொல்றது? கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாது. இருங்க நான் கேக்குறேன். என்ன? இந்த உலகத்துல எத்தனையோ கேள்விகள் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. நம்ம மறைக்கிற வரை இல்லையா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. நீங்க எப்படி எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு சொல்லுவீங்க? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு கிடையாது. கேள்வின்னு ஒன்னு இருந்தா பதில் ஒன்னு இருக்கும். கேள்வின்னு ஒன்னு இருந்தா பதில் ஒன்னு. கேள்வி எப்படி உருவாகுது தெரியுமா? இருங்க முதல்ல இருக்குன்ற பதில் இருந்தா கேள்வி உருவாகுது. நீங்க பேசுறீங்க, பேசுறதுக்கு நீ பேச விட்டு பேசுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா பக்கு இல்லாத நீலா இவ்வளவு பேச்சு பேச கூடாது. புரியுதா? நீங்க சம்பந்தமா கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். ஒரு வேளை சொல்ல தெரியலனா சாமி எனக்கு தெரியாது அப்படியே வாயை பொத்திக்கிட்டு ஓரமா நிக்கணும். இவ்வளவு சவுடால் பேச கூடாது. சரியா? கத்தி பேசுறதே இல்ல, அமைதியா பேசுறப்பல. என்னமா பந்தியா பாட்ட பாண்டியா கவன சுத்துனியா பேரை காப்பாத்திட்டு போனா என்னமா நீங்க பெரிய ஆளு? உங்களுக்கு வேற நீங்க பெரிய ஆளா இருங்க. நான் வேணாம் சொல்லல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன். யாருக்கிட்ட சண்டை போடணும்னு நினைச்சது இல்ல. தெரியலனா கூட தெரியலன்னு போவனே தவிர நீங்க என்னமா வாங்குற பேரை கெடுத்துருவீங்க. நீங்களும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கீங்க. பதில் தெரியுமா தெரியாது? புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்தமா நாலு பாட்ட பாண்டமா நாராயணா நாராயணமா போய்க்கிட்டே இருங்க. அத விட்டு நீங்க எங்களுக்கு சட்டை போடுறீங்க. வாங்க. வந்திருக்கிறது நீங்க எங்க இடத்துக்கு? வாய பொத்தி கைய பொத்தி நான் பேச கேட்க இல்ல என்ன செய்வாங்கற? நம்ம சவுடால பேசுறீங்க. இதெல்லாம் வேற யாராவது வராங்க, அவங்கள்ட்ட ஓட்டணும். இந்த ஓட்டலாம் நான் ஓட்டணும். யாங்க ஓட்டேன் ஓய் ஓட அடிப்பேன் நானு. இப்ப நீங்க சரியா? இருங்க. இப்ப நீங்க கேக்குறது நான் பதில் சொல்லிறேன். நான் கேக்குறது நீ திருப்பி பதில் சொல்லணும். முதல்ல பதில சொல்லு, அப்புறமா பாப்போம். என்ன போய் முதல்ல பதில் சொல்லணும்ல. பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி பேசறதுங்க பக்குவமே தெரியல. ஆமா, நீங்க பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும் ரொம்ப அறிஞ்சு புரிஞ்சு பேசுறேன். அறிஞ்சு புரிஞ்சனால வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து வாருங்கள் சுவாமி உங்களுக்கு வணக்கம் சொன்னேன். நானும் வாழ்த்து கொடுத்தேன். அப்புறம் என்ன வரவேற்புக்கு மனமகிழ்ந்து வாழ்த்து கொடுத்தேன். ஆனா பேசும்பொழுது புள்ளால ஒருத்தன் பிறந்த நான் என்ன சொன்னேன்? நான் உன்ட கேள்வியாவே கேட்கல, யதார்த்தமா சொன்னேன். நீங்க தான் வல்லவனுக்கு புள்ளால ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தா ஏன் வாயை பொத்தி சும்மா சொல்றீங்க? ஆனா நான் திருப்பி புள்ளால ஒருத்தன் செத்த. ஆமா
என்ன திமிரு தானே? திமிரு இல்லையே. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்டேன்ல. ஆமா, அது சொல்லணும்ல. சொல்லு. அப்படி சொல்லுங்கனே. எப்ப நாளைக்கா இல்ல வண்டில போகும்போது? அப்பா நான் சொல்றேன். எப்ப நீங்க இப்படி விருப்பப்பட்டு கேக்குறீங்களோ அப்ப ஒரு மூக்கு உடைக்கிற மாதிரியா நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, பதில சொல்லிட்டா மூக்கு உடைச்சு திருப்பி நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். நான் பதில் சொல்லுவேன், திருப்பி நான் கேட்பேன். பாப்போம் பாப்போமா பாப்போமா. வா பேசு. இங்க இருங்க. நீங்க ஆரம்பத்துல முறைச்ச மாதிரி இப்ப முறைச்சிட்டு திரியறீங்க. நல்லால சொல்லிவிட்டு பாத்துக்கங்க. அவ்வளவு சொல்லுவேன். புல்லால பிறந்தவன் யாரு? இப்ப சீதை கானகத்துல இருந்தாங்க. ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்து இந்த மொட்டை தலையன் குட்டையில விழுந்த கதை சொன்னேன்னு வையி. அதுக்கப்புறம் தானே கதை சொல்ல முடியும். கதை கானகத்துல இருந்தான்னா புருஷன் கூட கானகத்துல இருந்தா. புருஷன் கூட கானகத்துக்கு போனதுக்கு பிறகாக நம்ம போய் இலங்கையிலேருந்து மறுபடியும் மீட்டு கொண்டு. நீங்க ஒரு கதை கேட்டீங்கன்னா நான் கதையை முழுசாவே சொல்லுவேன். என்ன பகுத்தம் உங்களுக்கு? சொன்ன இடம் மட்டும் சொல்லணும் அவசியம் இருக்கா? இவருக்கு என்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சரி விட்டுருங்க. ராமரோட சீதை போனாங்க வனவாசம். அவங்க பஞ்சவடிங்கிற இடத்துல இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சீதை கர்ப்பவதியாகிறது குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தப்ப முனிவர் ஆசிரமத்துல இருக்காங்க. நான் குழந்தை பிறந்தது சொல்றேன். அந்த முனிவர் பேரை நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த முனிவர் ஆசிரமத்துல இருக்கும் பொழுது இந்த அம்மா தண்ணீர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தண்ணி எடுக்க போனோம்னா குழந்தை யார் கையில கொடுத்துட்டு போனோம்ல. அப்படி கொடுத்துட்டு போகாம இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தொட்டியில போட்டுட்டு முனிவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். முனிவர் நிஷ்டையில இருக்கிறார். நிஷ்டையில இருக்கிறவர் சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை குழந்தை தனியா இருக்குது, எதுவும் தூக்கிட்டு போயிருமோங்கிற ஒரு பயம் அந்த அம்மாவுக்கு. அந்த பயம் வந்த உடனே நாளடி போன சீதை என்ன செய்யறாங்க, மறுபடியும் வந்து தொட்டியில இருந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இவங்க தண்ணிக்கு போயிட்டாங்க. முனிவர் கண் விழிச்சு பாக்குறாரு. பார்க்கும் பொழுது குழந்தை அந்த தொட்டில இல்ல. நம்மளை நம்பி சீதை குழந்தைய கொடுத்துட்டு போனாலே, குழந்தைய காணோம்னா சீதை மனம் பதர்வாளேன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு புல்லை எடுத்து ஒடிச்சு தொட்டியில போட்டு ஒரு மந்திரம் சொல்றாரு. குழந்தை வந்துருச்சு. ஏற்கனவே லவன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தான் நம்ம தூக்கிட்டு போனாங்க. இவரு குழந்தை காணாம போயிருச்சுன்னு அதே மாதிரி இன்னொரு குழந்தைய உருவாக்கிட்டாரு. அவன் தான் குசன். திருப்பி வர்றாங்க அந்த அம்மா. வரும்பொழுது கையில ஒரு குழந்தை இருக்கு. இது யார் குழந்தைன்னு கேட்கறாங்க. இதுவும் என்னால உருவாக்கப்பட்ட குழந்தை தான் சொல்றாரு. அப்படி வந்த புல்லால பிறந்த குழந்தை தான் குசன்கிறவன். அப்படிதான் பிறந்தாங்க. அது புல்லால் பிறந்தது. புல்லு ஒரு புல்லால ஒரு உயிர் உருவாச்சுனா அது ராமாயணத்துல. ஆமா, லவனுக்கு சகோதரனாக குஷனுடைய உருவாக்கம் ஒரு 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 சில இடங்கள்ல அது வசிஷ்டர்னு சொல்லுது. ஆமா, ஒரு சில இடங்கள்ல வால்மீகினே சொல்றாங்க. ஆமா. அப்ப அவரால் புல்லால் உருவானது குஷன். ஆமா, புல்லால ஒரு குழந்தை பிறந்தான். ஆமா, இங்க ராமாயணத்துல புல்லால ஒருத்தன் செத்தான் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா இது மகாபாரதத்துல. இந்த பிருகத்ரதன் ஒரு மன்னன். அவனுக்கு 2 மனைவி. குழந்தை பேர் இல்லை அவருக்கு. குழந்தை பேர் இல்லைன்னு உடனே காட்டுக்குள்ள ஒரு முனிவர் தவம் பண்ணார். சண்ட கௌசிக முனிவன் அவருக்கு பேர். இந்த சண்ட கௌசிக முனிவன் போய், ஐயா எனக்கு குழந்தை பேர் இல்லை, எனக்கு பிறகாக இந்த நாட்டை ஆளக்கூடியதற்கு ஒரு வாரிசு வேணும், அதற்கு நீங்க தான் வழி செய்யணும்னு பார்த்தார் முனிவர். மன்னனுக்கு ஒரு மாங்கனி எடுத்து கொடுத்துட்டார். மாங்கனியை கொண்டு போய் அவனுடைய மனைவிட்ட கொடுத்தார். மன்னன் மாங்கனியை விட்டு கொண்டு வந்து 2ஆ வெட்டி பாதி பாதியா 2 கொண்டாடி கொடுத்துட்டான். மாதங்கள் கழிந்தது. 10 மாசம் ஆச்சு. குழந்தையும் பிறந்துச்சு. பிறந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு 2 பேருக்கும்? எப்படி மாங்கனிய 2ஆ சரி பங்கா வெட்டினாரோ அதே மாதிரி பாதி பாதியா. அப்படி இல்ல, தலை பாதி கால் பாதியா. ஒரு கண்ணு பாதி மூக்கு பாதி வாய் ஒரு காது, அப்படியே ஒரு கை ஒரு காலு, இப்படி நேராக பிறந்துருச்சு குழந்தை. எப்படி சரி பங்கா வெட்டினாரோ அதே மாதிரியே. ஆகா, தவறு வைத்து விட்டோமே, செய்தது தவறுன்னு அப்பதான் உணர்றான். கொண்டு வந்த கனியை ஒரு கொண்டாட்டிக்கிட்ட உருப்படியா கொடுத்திருந்தா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் பாதி பாதியா கொடுத்து இப்படி குழந்தை பாதி பாதியா பிறந்துருச்சேன்னு வருத்தத்தில் இருக்கும் பொழுது கொண்டு போய் காட்டுல போட்டு வந்தாங்க. ஒன்னத்துக்குமே ஆகாத பிள்ளைய அப்படின்னு தூக்கி வீசிட்டாங்க. அப்ப காட்டுல ஒரு அரைக்கு ஒருத்தி தெரிஞ்சா. சரான்னு பேர் அவளுக்கு. உன்னே சொல்லமா, உன் பேர் வள்ளி தானே? சரான்னு அரைக்கி. வரட்டு வரணும் பாத்துக்கோ. எது வந்தாலும் பிரச்சனை, அதை பத்தி கவலைப்படுற ஆளுனா இல்ல. காட்டில் இருந்த குழந்தை 2 பிண்டங்களா இருந்துச்சுல, எடுத்து கைகளை ஒன்றாக சேர்த்தால், ஒன்றாக சேர்த்த பொழுது குழந்தை உயிர் பெற்று அழ ஆரம்பிச்சிச்சு. கொண்டு வந்து முனிவன் மன்னன்ட்ட கொடுக்குறா. ஐயா குழந்தை பேர் இல்லைன்னு சொன்ன உங்களுடைய குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா. கொண்டு வந்து கொடுத்த உடனே சராங்கிற அரைக்கியால் உயிர் பெற்றதனால் பிள்ளைக்கு சராச்சந்தன் பேர் வச்சாங்க. என்னது என்ன சந்தேகம் இல்ல, 2 தனித்தனியா இருந்ததுனால உயிர் இல்லாம இருந்துச்சு. 2ஐயும் ஒன்றாக சேர்க்கின்ற பொழுது உயிர் வந்துருச்சு.
உயிர் கொடுத்தது ஜராங்கிற அரைக்கி. அதனால பேரு ஜராசந்தன் பேர் வச்சாச்சு. மிகப்பெரிய பலசாலி. அதாவது மகாபாரதத்திலே சமபலம் கொண்டவர்கள்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை சொல்லுவோம். அதுல இவனு ஒருத்தர். ஒரு சமயம் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் மிகப்பெரிய சண்டை. சண்டையில என்ன பண்றான் பீமன், ஜராசந்தனை கைய பிச்சு கால்லாம் தனித்தனியா பிச்சு பிச்சு போட்டான். ஆனாலும் மறுபடியும் ஜராசந்தனுடைய உயிர் என்னாச்சு, அந்த மறுபடியும் வந்து ஒட்டிக்கிருச்சு. ஏன்னா பிறப்பாலே 2ஆக இருந்தவன் பாதி பாதியா அப்பேற்பட்டவங்கிறதுனால அவனுடைய உயிர் போகவே இல்லை. என்ன செய்தும் அவனுடைய உயிர் போகல. தனித்தனியா கிழிச்சு தூக்கி போட்டான் கதாயுதத்தை வைத்து பீமன். ஆனாலும் ஜராசந்தனுக்கு உயிர் போகல. பக்கத்திலே நின்று பார்த்துட்டு இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. இவனை அழிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்குன்னு பக்கத்துல ஒரு கோரப்புல் இருந்துச்சு. கோரப்புல்ல புடுங்கிட்டார். கையிலே புல்லை புடுங்கி புல்ல 2ஆ கிழிச்சிட்டாரு. நுனியிலேருந்து அடி வரையும் 2ஆ கிழிச்சு நுனிப்பகுதி அடிப்பகுதி பக்கமும் அடிப்பகுதியை நுனிப்பகுதி பக்கமும் மாத்தி போட்டார். பார்க்கிறான் பீமன், ஆகா இவனை கொல்ற வித்தை இங்க புல்லுல தான் இருந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு பீமன். 2ஆ கிழிச்சு ஜராசந்தனை தலைப்பக்கம் காலையும் கால் பக்கம் தலையும் போட்டான்ல, உயிர் மறுபடியும் விட்டுல. காரணம் அடிப்படை எங்க இருந்து வருது பாருங்க. இந்த புல்லை வைத்து தான் ஜராசந்தனுடைய உயிரே போறது காரணமா இருந்துச்சு. புல்லால ஒருத்தன் செத்தான யாரு, ஜராசந்தன். சரி, புல்லால ஒருத்தன் கண்ணு போச்சுன்னு போச்சா, போச்சு. யாருக்கு போச்சு? அதே ராமாயணத்துலதான். யாருக்கு? ஜெயந்தனுக்கு. எப்படி? சீதையை திருமணம் பண்ணிக்கணும்னு போட்டி. சரி, ராமர் வில்ல வளைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ராமர் வில்ல உடைச்சிட்டார். ஏன் உடைச்சாரு? ஏன்னா சீதை மீது ஜெயந்தனுக்கு ஒரு ஆசை. அவனும் அந்த போட்டிக்காக காத்திருக்கான். ஒருவேளை ராமன் வில்லை வளைச்சிட்டு வச்சுட்டு வந்திருந்தா ஜெயந்தன் போய் மறுபடியும் வளைச்சிருப்பேன். பொண்ணை யாருக்குடா கொடுக்கறது அப்படிங்கிற போட்டி வந்திருக்கும். அங்கேயும் சொல்றாரு ஒருத்தர், பா வில்ல வளைக்காதரா ஒடிச்சிருட்டாரு. ராமன் வில்ல வளைச்சு ஒடிச்சதுக்கு பிறகு சீதையை திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டார். இவங்க 2 பேரும் காழகத்துல இருக்காங்க. அப்ப இருக்கும் பொழுது ஜெயந்தனுக்கு அந்த ஆசை போகல. சீதையை திருமணம் தான் செய்து கொள்ள முடியல. அதனால ஒரு முறையாவது அவளை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை. ராமர் சீதை மடியில படுத்திருக்காரு. படுத்திருக்கும் பொழுது காக்கையா மாறி சீதையை போய் கொத்திட்டான் ஜெயந்தன். கொத்துன உடனே ஏன் பண்றீங்க அப்ப கதை சரியா தானப்பா சொல்லிட்டு கதை சரிதான். அப்புறம் என்ன, காக்கையா மாறி சீதையை போய் கொத்துனாரு. இந்த வருங்க இங்க வருங்க, கதை சரிதானே? அப்ப அதோட நிப்பாட்டுங்க. இல்ல இல்ல சரியா சொல்லணும், அதோட நிப்பாட்டுங்க. அப்புறம் என்ன நிப்பாட்டுங்க நீங்க? சீதையை கொத்துனா அப்புறம் என்ன, எங்க கொத்துனா? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. கொத்துனாரா இல்லையானா கொத்துனாரா முடிஞ்சு போச்சுல. இது தேவையில்லாத கேள்வியா? என்ன ஏமா தேவையில்லாத கேள்வி சாதாரணமா சொல்ற? துரியோதனனை பார்த்து காந்தாரி சொல்றா, பா இங்க வா, நான் என்னுடைய கட்டை அவுக்க போறேன். ஆமா, என்னுடைய பார்வை வஜ்ர பார்வை, உடம்புல ஒட்டு துணி இல்லாம நீ முன்னாடி வந்து நின்னீங்கன்னா என்னுடைய மொத்த பார்வையும் உன் மீது செலுத்தி உன்னுடைய உடம்பையே வஜ்ரமாக்கிடுவேன்டா அப்படின்னா பெத்த தாய் சொல்றா பிள்ளைகிட்ட. பிள்ளைகிட்ட சொன்ன உடனே பிள்ளை என்னன்னா, சரி அம்மா சொல்றா தாய் முன்னாடி எப்படி நாள் பிள்ளை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடைகள் எல்லாம் கலைந்து போய் தாய் முன்னாடி நின்னா. கட்ட அவுக்க போற நேரத்துல பார்த்தாரு கிருஷ்ண பரமாத்மா, ஆகா இவருடைய உடம்புல எல்லா இடத்துலயும் அந்த வஜ்ர பார்வை பட்டு அவன் உடம்பெல்லாம் வஜ்ரமாச்சுன்னா இரும்பு மாதிரி ஆயிரும் அவனுடைய உடம்பு. இந்த இரும்பை அடித்து அழிக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணாரு, அவருடைய சகோதரி துரியோதனுடைய சகோதரி துச்சலை வருவது போல அங்கே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார். எடுத்தார் ஒரு இலையை எடுத்து தொடையனே முடிக்கிட்டான். தங்கச்சி வர்றாலே அம்மாவுக்கு முன்னாடி ஒரு ஆண் மகன் அப்படி நிக்கலாம். அம்மாவுக்கு முன்னாடி நிக்கலாம், சகோதரிக்கு முன்னாடி நிக்க முடியாதுல, முடியாது, மூடிக்கிட்டாங்க. அப்ப அவனுடைய தொடையிலே காந்தாரியினுடைய பார்வை படல. இடம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் தொடையிலே அடிச்சு பீமன் சாகடிச்சான் துரியோதனன். இடம் தானே சாதாரணமா விட்டுற முடியாதுல, எந்த இடம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்படி கண்ணன் தங்கை மூலம் மாறி நின்னதுனாலதான் காந்தாரியே சாபம் கொடுத்தான். இத்தனை பிள்ளைகள் பிறந்து ஒரு பிள்ளை கூட என்கிட்ட இருந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாம பண்ணிட்டியே, நீயும் இந்த கதை முடிவுல அனாதையாத்தான் இறப்பேன்னு கண்ணனுக்கு சாபம் கொடுத்தவங்க குடமே அழிந்தொழியும் சாபம் கொடுத்தாரு. அப்ப ஒரு பெண்ணினால அவளை கோவப்படுத்தினா அவ என்ன சொல்லுவாங்கிறத அங்க புரிஞ்சுக்கிட்டோம் மகாபாரதத்துல. புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை வளரணும்னா எந்த இடத்துல பால் இருந்தமோ அந்த இடத்துல கொத்துனா. விரிவாக்க வேற சொல்லணுமாக்கா? இல்ல தெளிவா சொல்லணும். அப்படி கொத்துற பொழுது ஏன் ராமனுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா, சும்மா இந்த தலையிலேயே கையிலேயே குத்திட்டு போயிருந்தான்னா வேற,
தன்னுடைய நான் இருக்கும் பொழுது என்னுடைய மனையாள கட்டின புருஷன் பொண்டாட்டியா அடுத்த பார்த்தாலே பிரச்சனை. இப்ப எதுக்கு இவன் இப்படி பாக்குறான்ற கோவம் வந்துடும் முன்னாடி மேல. ஆனால் பக்கத்துல அமர்ந்து இருக்கும் பொழுதே ஜெயந்தன் ஒரு காக்கையாக மாறி அவருடைய மார்பகத்துல கொத்திட்டு போயிட்டான். உடனே கோவம் வந்துச்சு. கதையை சொல்லுங்க. அடேங்க அப்பா. அப்பதான் ராமர் பாக்குறாரு ஜெயந்தன் தான் அப்படி கொத்திட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்த புல்ல எடுத்து அவர் ஆயுதமா பயன்படுத்துறாரு. அந்த இது விரட்டி போய் அவன் கண்ணுல பட்டு கண்ணு தெரியாம போயிருச்சு. அது அங்க புல்லால அவனுக்கு கண்ணு போச்சு. மாறி இருந்தது காக்கை. காக்கைங்கிற உருவோடு மாறி இருந்தா. இன்னைக்கு காக்கை ஒரு பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மாதிரி சாட்சிதான் பாக்க. அதான் காக்கை நோக்கரையும் கொக்கு டொப்பரையும் இருக்காங்க. காக்கை கவனமாவே இருக்கு பார்க்கும் பொழுது. அதே போல எத்தனையோ பேர் புல்லால கண்ணு போனவனு இருக்காங்க. புல்லுனால அங்கே ஒருத்தனுக்கு புல்லால கண்ணு போச்சு. திருப்பி இந்த அம்மா இன்னொருத்தனுக்கு கண்ணு போச்சு. ஆமா போச்சு. சொல்லுங்க. வாமன அவதாரம் எடுக்கிறார். இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாமா. தன்னிடத்துல அவனுக்கு கொஞ்சம் அதீதமான நல்லவன் தான். ஆனா திமிரு வந்துருச்சு. செல்வங்கள் அதிகமாக இருந்தா யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பேங்கிற ஒரு மமதை வந்து விட்டது. பார்த்தாரு மகாவிஷ்ணு. இவனுடைய மமதையை போக்க வேண்டும், ஆணவத்தை போக்குறனா ஆணவத்தெல்லாம் அடிச்சு உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 அடியாக வாமன அவதாரம் எடுக்கிறார். 3 அடியாக வாமன அவதாரம் எடுத்து போய் மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி நிக்கிறான். ஐயா நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களாமே, நான் கேட்கறத கொடுக்குறீங்களான்னா. என்னப்பா கேட்க போற, கேள்வி தர்றேன் அப்படிங்கிறான் மகாபலி. ஒரு 3 அடி தான் ஆளு. கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு 3 அடி நிலம் வேணும்னா. அப்படியா, சரி தரேன். 3 அடி நிலம் தானடா அப்படின்னு அப்பொழுது பாருங்க அவ்வளவு திமிரு வந்துருச்சு. தருகிறேன்னு சொல்லி கமண்டலத்தில் இருக்கிற நீரை ஊத்துறான். கையில நீர் வரல. ஏன் அப்படின்னா அவன் கொண்ட அரக்கர். அரக்கர் உலகத்தில் இருந்ததுனால சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, அந்த கமண்டலத்தினுடைய துவாரத்துக்குள்ள ஒரு வண்டா போய் அடைச்சுக்கிட்டார். வண்டு ரூபம் கொண்டு அடைத்து கொண்ட உடனே அங்க இருந்த ஒரு புல்லை எடுத்தாங்க. கமண்டலத்தினுடைய துவாரத்துல குத்துனாங்கல்ல, அவர் கண்ணில் போய் குத்திச்சு. அவர் வண்டா மாதிரி உள்ள இருக்கிறது தெரியாதுல்ல, நீர் வரலன்னு குத்துனாங்க. கண்ணுல குத்துனோடனே அவர் வெளியில வந்துட்டாரு. அதனால அதற்கு பிறகாக சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணே கிடையாது. கண்ணே இல்லாம தான் இருப்பார். இல்ல அப்ப கண்ணா சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு போச்சு. எதால போச்சு? புல்லாலதான் கண்ணு போச்சு. இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு பிறகாக தாரை பார்த்து கொடுத்தான். 3 அடி நிலம் கேட்டு நின்றவர் வானுக்கும் இந்த பூமிக்கும் மிகப்பெரிய தோற்றமான்றார். 3 அடி கேட்டாரு. முதல் அடியிலே விண்ணையும் மறு அடியிலே மண்ணையும் இழந்து 3வது அடி எங்கடான்னு கேட்கிறார். அப்பதான் தன்னுடைய தவறை உணர்கிறார். ஐயா நான் செய்தது தவறுதான், இதோ இருக்கிறது என்னுடைய சிரசு, இங்க வையா உன்னுடைய பாதத்தேன்னு சிரசு மேல தலையை காலை வச்சு கீழே பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டார். சப்த சிரஞ்சீவிகளில் இன்று மகாபலி சக்கரவர்த்தி ஒருவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். மகாபலி சிரஞ்சீவினா இப்பவும் அஸ்வத்தாமனும் சிரஞ்சீவியா தான் இருக்காரு. அஸ்வத்தாமனும் சிரஞ்சீவியா தான் இருக்கிறார். ஆஞ்சநேய பெருமானும் சிரஞ்சீவியா தான் இருக்காரு. இப்படி சப்த சிரஞ்சீவிகளில் அவரும் ஒருத்தர். ஆமா மகாபலி சக்கரவர்த்தி இருக்காங்க. இருக்கிறது இல்லையா? எதுக்கு வந்த? நான் காவலுக்கு வந்துட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் கல்யாணம் பண்ணலாம்னு வந்தேன். யாருக்கு? உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல சுவாமி, என்ன கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? இங்க இருங்க, ஏட்டுக்கு அப்படி கேள்வி கேட்டா நான் ஏதாவது திட்டி முடியும் பாத்துக்கங்க. என்ன கேட்க வேண்டிய முறை? கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்கிறாரு, கல்யாணம் ஆகலைங்கிறேன். அப்புறம் புள்ள இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படி கேளுங்க. அப்ப கல்யாணம் இருமா அவர்கிட்ட கேட்போம். என் கல்யாணம் ஆகலன்னா புள்ள வராதா? அப்படி சொல்லுங்க. வருமா வராதா? நான் கேட்கறது வருமா வராதா? வரும், அவ்வளவுதானே வரும். ஏன் கேட்டேன்னா, ஏன் கேக்குறீங்க? நீங்க வளர்ப்பு பிள்ளை தானமா? ஆமா சுவாமி. ஆமா கண்டெடுத்து கொண்டு வந்த பிள்ளை. இந்த குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை யார் தெரியுமா? குந்தி. துர்வாசர்ங்கிற முனிவர் போனாரு. துர்வாசர்ங்கிற முனிவருக்கு வரவேற்பு கொடுத்தால் வரவேற்பினை மணமகிழ்ந்த துர்வாசர் 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆமா 5 மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. கல்யாணமே ஆகல. ஒரு மந்திரத்தை சூரிய கடவுளை வேண்டி ஒரு மந்திரத்தை சொன்னா கர்ணன் பிறந்தாரு. சூரியன் வந்தாரு, கர்ணனை கொடுத்தாரு. ஆமா குந்தி கல்யாணம் ஆகலமா? கல்யாணம் ஆகல. குழந்தை பிறந்துச்சு. ஆமா பிறந்துச்சா? பிறந்துச்சு. மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை வளர்க்கிறாரு. இந்த தாசராசன் வளர்க்கிறாரு. யமுனை நதியில பரிசல் ஓட்டுறா. பராசரங்கிற ஒரு முனிவர் வந்தாரு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தாரு. அம்மா இந்த நேரத்துல நான் ஒரு பெண்ணோடு கூடி குழந்தை பிறந்தால் அவன் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளியாக பிறப்பான்னு சொல்றாரு. வியாசர் வந்தாரா? வந்தாரு. கல்யாணம் ஆகல. ஆமா மச்சகந்திக்கு குழந்தை பிறந்துச்சா? பிறந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னு உங்ககிட்ட ஏன் கேக்குறேன்னா, ஏன் கேக்குறீங்க? குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி துர்வாசரங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. தாஜராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி
பராசரங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. மச்சகண்டிக்கு குழந்தை பிறந்துச்சு. சரி. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி நாரதர்ங்கிற முனிவர், நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், குழந்தை பிறக்குமா? சொல்லுங்க சுவாமி, குழந்தை பிறக்குமா? கட்டாயம் பிறக்கும். அப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அந்த குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த அப்பா பேரை சொல்லுங்க. நான் தான் இருக்கேன். இல்ல எதுக்கு வந்திருக்கேன்? அந்த அப்பாவோட பேரை சொல்லுங்க. அத சொல்றே தாமா வந்திருக்கேன். அவங்க ஐயையோன்ட்டாங்க அதுக்குள்ள. ஐயையோ அப்படி யார்? அந்த மாப்பிள்ளை பேரு யார்? அவர் ஊரு எப்பேர்பட்டவர்? அவருடைய சிறப்பு இருந்தா சொல்லுங்க. பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணி ஒரு பிள்ளை என்ன 30 பிள்ளை பெத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீ பெத்துக்கலாம். ஒரு வேலையும் இல்ல, சும்மாவே இருக்கிற ஆளு பிள்ளை பெத்துக்க வேண்டியதானே. சாமி, நீங்களே வெட்டி வேலை பாத்துக்கிட்டு நீங்க இப்படி பேசும்போது என்ன அப்படி சொல்ல கூடாது. என்ன அப்படி சொல்ல கூடாது? யாருமா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிற ஆளு நீ ஊர் சுத்தின்னு சொல்லுங்க. அப்படி கூட சொல்லலாம். ஊரை சுத்தினா தான் இந்த உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கறத தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒரே இடத்திலே இருந்தோம்னா இந்த பாருங்க வெள்ளலூருக்குள்ளே இருந்தா எல்லாம் தெரியுமா? பல இடங்களுக்கு தேசங்கள் பல தேசங்கள் சென்று எங்கேயே நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கணுமா? நீங்க எல்லாம் ஊர் ஊரா போய் தான் தெரிஞ்சுக்கணும். நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்ப யாரோ உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. யாரும் சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல. வெளியில இருந்து யாரோ வந்து சொல்றாங்க. சுவாமி, எதையுமே தேடல்ங்கற ஒரு அவசியம் மனசுல. தேடணுங்கிறது தேடுறதுங்கிறது உலக நடப்புகளை தெரிந்து கொள்வது அல்ல. பின்பு ஒரே இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. போனா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்? இப்ப நான் வந்து என்ன மாதிரியான ஆட்கள் வந்து உங்கள்ட்ட சொன்னா தான் தெரியும். இங்க அது நடந்துச்சு, இங்க எது நடந்துச்சு. 7 அண்ணன் இருக்காக, ஒரு அப்பா இருக்காரு. இவங்க 8 பேர் சொல்றத விட நீங்க சொல்லிர போறீங்க. அப்ப அந்த 8 பேரும் ஊர் சுத்தி போயிடுங்க. அதனால தான் நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆம்பளைனா நாலு இடத்துக்கு போலாம், தவறு இல்ல. சரி தள்ளிக்க. உங்கள மாதிரி ஊர் சுத்தல. போட்டிக்காரரே. நால்ரையா. துதிப்போர்க்கு வல்வினைமோ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். தந்தையின் வழியினில் வந்தார், தந்தையின் வடிவில் வந்தார். செல் தமிழிசை சொல்லி தந்தார், செல் தமிழிசை சொல்லி தந்தார். என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை. கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சரவணபவன் செந்தில் குமரன் அவன் தான் புருஷன். வாழ்க்கைனா இப்படித்தான் வாழணுங்கிற என் கற்பனை இருக்கா? நான் சொல்ற கற்பனை நீங்க கேளுங்க. அந்த கற்பனைக்கு இந்த முருகன் ஒத்து வருவார்னா திருமணம் பண்ணிக்கலாம். கட்டாயம் வருவார். ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு. நான்கு அன்பிகள் ஒன்றான கூடு, நான்கு அன்பிகள் ஒன்றான கூடு. இது ஆனந்த விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு ஒரு வாழ மாலை, ஒரு நூல் கொண்டு ஒரு வாழ மாலை. இது தினம்தோறும் பூ பூக்கும் சோலை. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம். நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவு ஆசைகள் 2 அழகாக ஈரேன் பிள்ளைகள் 2. ஆனந்த விளையாடும் வீடு இது, ஆனந்த விளையாடும் வீடு.
மாங்கல்யம் தவழும் மகரா சிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு. நீ இல்லை என்றே தெரியாது கிழக்கு எந்தன் மகள் பிறந்தாள் இல்லம் வளர நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ. எந்தன் மகள் பிறந்தாள் இல்லம் வளர நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ காவியம் போல் தொடரட்டுமே காவியம் போல் தொடரட்டுமே. என் காதல் சாம்ராஜ்யம் நிலையானது என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் வசந்தம் அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம் உனக்கென நானும் எனக்கென நீயும் உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் எளிதாக என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே பொய்யானதவ வேட பணிந்து வந்தவரே பூமியில் போற்றலும் புகழும் நாரதே கைவரிசை செல்லாது போ உனக்காக வேண்டாம் சொன்னேன் ஓகையில் நக்கிரமே உனக்காக வேண்டாம் சொன்னேன் ஓகமே நத்தினமே மனக்கவலை கொள்ளாத ஆடியலதிகள் புதா சொல்லும் என் மந்தை காலம் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இங்கே இல்லாமல் எங்கேடு போய் போதும் கைவரிசை செல்லாது போ வருமில்லை மேதினையிடம் சொந்தம் வேறொரு வருமில்லை மேதினையில் சொந்தம் ஆறுமுகனை தந்தை பிரமாணங்கள் சொல்லும் என் மந்தை காலம் சிவனுக்கு என்ன வேலை சுவாமி சிவனுக்கு என்ன வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்க சிவனுக்கு என்ன வேலை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்தொழிலுக்கு மதிபதி பிரம்மனுக்கு என்ன வேலை படைக்கும் தொழில் உங்க பாட்ட மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை காக்கும் தொழிலுமா? காக்கும் தொழில்னு சொல்றமே ஆமா. சரி விடுங்க அங்க போக வேணாம் இப்ப உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா எனக்கு என்ன வேலை? சுவாமி குட்டி கடகத்தின் புரட்டுக்கு இந்த உலக சேமத்திற்காக இந்த ஓயாத வள்ளி அந்த முருகனுக்கு குட்டி இந்த வழி அந்த முருகனுக்கு கூட்டி அந்த பண்டாரத்துக்கு இந்த பரதேசி சாமி குட்டி அதுக்கு பிரதேசி கூட்டி குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் குதிரத்தின் முறையோ ஊட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ சொல்லவத்தில் உமக்கு என்ன அக்கறைய கைவரிசை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் இல்லை ஆடுவதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை ஏற்றி வாட்டி உன்னை காட்டி வர முடிப்ப சொல்லும் கேவத்து கேளப்பா மடச்சுருவி என்று சொல்லி அத்தமிழமாவதற்குள் உனக்கு வந்த கண்டபடி வேறனுக்கும் திருமணம் செய்தேன் கண்ணால் கண்டு மகிழ்வேன்